அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யோவான் நற்செய்தியிலிருந்து இன்று நாம் திரும்பவும் வாசிக்கிறோம். ஒரு டிஸ்கஷன், இயேசுவுக்கும் அவருக்கு எதிரானவர்களுக்கும் அவரை புரிந்து கொள்ளாதவர்களுக்கும் இடையிலேயே ஒரு பெரிய டிஸ்கஷன். இந்த டிஸ்கஷன் யோவான் நற்செய்தியிலே ரொம்ப ரொம்ப நீளமானது. தொடக்கத்திலேருந்தே ஆரம்பித்து கடைசியில் இரவு உணவு வரைக்கும் கூட இது போகும். யோவான் நற்செய்தி எப்படி புரிந்து கொள்வது? நற்செய்திகள் 4 என்பது நமக்கு தெரியும். முதல் 3 நற்செய்திகளும் சினாப்டிக் காஸ்பல்ஸ் என்று சொல்வார்கள். சின் ஆப்டிக் என்றால் ஒரே பார்வையில் பார்க்கப்படுபவை. சின் ஆப்டிக் ஒத்தமை உள்ளவை, ஒத்தமை நற்செய்திகள் என்று நாம் சொல்லலாம். ஆனால் 4வது நற்செய்தி மற்ற 3லிருந்து முற்றிலும் வேறுபட்டது. அதனால் இவர் புதுசாக ஒரு நற்செய்தி எழுதுகிறாரா அப்படிங்கிறதுலாம் நற்செய்தி ஒன்று தான், இயேசுவை பற்றி தான். யோவானும் நற்செய்தியை பற்றி தான் எழுதுகிறார், இயேசுவை பற்றி தான் எழுதுகிறார். ஆனால் அவருடைய பார்வையே வேறு. யோவான் நற்செய்திக்கு உள்ள அவர் நம்ம திருச்சபை கொடுத்திருக்கிற சின்னம் கழுகு, ஈகிள், பருந்து. எப்படி பருந்து உயரே பறந்து மற்ற மிருகங்கள் பார்ப்பதை போல் அல்லாமல் அனைத்தையும் ஒன்று சேர்த்து பார்க்கின்ற திறமை உள்ளதாக, கூர்மையான பார்வை உள்ளதாக இருக்கின்றதோ அதுபோல் யோவான் நற்செய்தி இயேசுனுடைய வாழ்க்கையையும் அவருடைய சொற்களையும் வேறு ஒரு கோணத்திலிருந்து நமக்கு கொடுக்கிறது. தெரிந்தது சில வித்தியாசங்கள். உதாரணமாக மற்ற 3 நற்செய்திகளும் இயேசு யாராவது நீ தான் மெஸ்ஸியா என்று சொன்னால் சொல்லாதீங்க, யாருக்கும் சொல்லாதீங்க, பேய்களெல்லாம் நீர் கடவுளின் மகன் அப்படின்னு சொன்னால் சும்மா இரு, பேசாத என்று அதாவது தான் மெஸ்ஸியா என்று அவர் யாருக்கும் சொல்லக்கூடாது என்று சொல்லி கொண்டிருந்தவர். ஆனால் யோவான் நற்செய்தியில் மூச்சுக்கு மூச்சு நான் தான் மெஸ்ஸியா, நான் தான் இறைவனுடைய மகன் என்று அவர் சொல்லி கொண்டிருப்பார். நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ள, நான் கடவுளிலேருந்து வர்றேன், நீங்கள்லாம் கீழேருந்து வர்றீங்க, நான் மேலேருந்து வர்றேன், என்னுடைய தந்தை சொல்வதை தான் நான் கேட்கிறேன், நீங்கள் என்னுடைய தந்தை உங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் என் தந்தை தெரியும், என் தந்தையும் நானும் ஒன்று என்று இப்படிப்பட்ட பெரிய பெரிய இயேசுனுடைய இறைமையை பற்றிய கருத்துக்கள் எல்லாம் இந்த நற்செய்தி தான் வருகின்றன. மற்ற நற்செய்திகள் எல்லாம் 70-80களில் எழுதப்பட்டவை. யோவான் நற்செய்தி 100 ஆண்டுகளையும் தாண்டி கிபி 100வது ஆண்டுக்கு பிறகு யோவானுடைய சிந்தனைகளையும் அவருடைய கம்யூனிட்டியில் இருந்த அந்த கருத்துக்களையும் ஒன்று சேர்த்து எழுதப்பட்டது. மிகவும் அருமையான இது ஒரு நற்செய்தி, அதாவது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டு என்பதை விட இது ஒரு தியானம். யோவான் நற்செய்தி இயேசுவை பற்றிய ஒரு மிக ஆழமான ஒரு தியானம். அதனால் இதில் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ்லாம் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கிடையாது. யோவான் மொத்தமாகவே ஒரு 7 புதுமைகளைத்தான் எடுக்கிறார். அந்த 7 புதுமைகளையும் அவர் அடையாளங்களாக காட்டுகிறாரே ஒழிய புதுமைகளாக காட்டுவதில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆகினால் அன்புக்குரியவர்களே, யோவான் நற்செய்தி இப்போ மொத்த விவிலியத்திலே புதிய ஏற்பாடு முக்கியம். மொத்த புதிய ஏற்பாட்டிலேயே நற்செய்திகள் முக்கியம். மொத்த நற்செய்திகளிலேயே என்னை பொறுத்தவரையில் யோவான் நற்செய்தி ஒரு தனிப்பட்ட இடத்தை கொண்டது. ஆகினால் யோவான் நற்செய்தி எடுத்து நம்ம நியூஸ் பேப்பர் வாசிக்கிற மாதிரி வாசிச்சுட்டுலாம் போனாக்க நமக்கே ஒன்றும் புரியாது. அவரோடு பேசுகிறவர்களுக்கும் ஒன்று புரியும். யார் இவர், எதுக்கு இதெல்லாம் சொல்கிறாரு? பல விஷயங்கள் சொல்லுவார். இயேசு சொல்கிறதெல்லாம் அவர் கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு கன்ஃபியூஷனாகவே இருக்கும். அதாவது அவர் சொல்வது என்னவென்றே அவர்களுக்கு பல புரியவில்லை. எப்பொழுது அதை நமக்கு புரியும் என்றால் நாம் நம்முடைய பிளாட்ஃபார்மை மாற்றணும். இப்போது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. ஒரு கம்ப்யூட்டருக்கு போனால் அதில் ஒரு சிஸ்டத்திலிருந்து நாம் பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் ஒரு மாதிரி நமக்கு தெரியும். அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தையே மாற்றணும்னாக்கா அது வேறு மாதிரி எல்லாம் ஸ்க்ரீன் வேறு மாதிரி தெரியும். அதுபோல் நாமும் ஒரு சாதாரண வியூ பாயிண்ட்லேருந்து இல்லாமல் இயேசு இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய வெளிப்பாடு என்ற அந்த கோணத்திலிருந்து நாம் இயேசுவை காண முயற்சிக்கும் பொழுதுதான் யோவான் நற்செய்தி நமக்கு உண்மையில் புரியும். அது கூட முழுமையாக புரியாது, குறைந்த அளவுக்கு புரிய ஆரம்பிக்கும். காட் பிளஸ் யூ.